அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பிஜிடிஆர்பிக்கு தேவையான கரிம வேதியியல் பாடப்பகுதியிலிருந்து மறுசீரமைப்பு வினைகளை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு முன்பதான எபிசோடில் நாம் ஹாஃப்மேன் மறுசீரமைப்பு வினையை பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் நாம் லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட் என்றால் என்ன? லாசன் மறுசீரமைப்பு வினையில் ஹைட்ராக்சமேட் ஆசிட் ஹைட்ராக்சமிக் ஆசிட் ஹைட்ராக்சமேட் எஸ்டராக மாற்றப்படுகிறது. அந்த ஹைட்ராக்சமேட் எஸ்டரானது ஒரு காரத்தின் முன்னிலையில் அல்லது வெப்பப்படுத்துதலின் முன்னிலையில் ஐசோசயனேட்டாக மாற்றம் பெறுகிறது. நாம் சரியான மூலக்கூறு அமைப்புகளை பற்றி வைத்து நாம் இதை சொல்லுவோம்னு சொன்னால் RCO NHOH இதற்கு பெயர் தான் ஹைட்ராக்சாமிக் ஆசிட். இந்த ஹைட்ராக்சாமிக் ஆசிட் is introduced with any acylating agent. இந்த அசைலேட்டிங் வினைபொருளானது ஹைட்ராக்சாமிக் ஆசிடுடன் சேர்ந்து வினைபுரிந்து RC டபுள் பாண்ட் O NHO C டபுள் பாண்ட் OR, அதாவது இந்த தொகுதி தான் அந்த எஸ்டர் தொகுதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த எஸ்டர் தொகுதியானது வெப்பப்படுத்தும் போது ஐசோசயனேட்டாக மாற்றம் பெறுகிறது. இப்பொழுது நாம் இந்த லாசன் மறுசீரமைப்பு வினையினுடைய வினை வழிமுறையை பார்க்க போகிறோம், அதாவது மெக்கானிசத்தை பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் முதலாவதாக என்ன எடுத்துக்கொள்ள போகிறோம்? ஹைட்ராக்சாமிக் ஆசிட் RC டபுள் பாண்ட் O NHOH இதுதான் ஹைட்ராக்சாமிக் ஆசிட். இந்த ஹைட்ராக்சாமிக் அமிலத்தோடு கூட நாம் ஒரு அசைலேட்டிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணலாம், அல்லது அசைலேட்டிங் ஏஜெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எஸ்டராக மாற்றலாம், அல்லது அந்த OH குரூப்புக்கு பதிலாக நாம் வேறு ஏதாகிலும் ஒரு குரூப் நாம் அந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். XCl இந்த இடத்துல X அப்படின்னு சொல்கிறது எனி அசைலேட்டிங் குரூப் ஆர் சம் சல்ஃபானிக் ஆசிட் குரூப். இப்போ இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த RC டபுள் பாண்ட் O NHNOX ஆக மாற்றம் பெறுகிறது. சரிங்களா? அடுத்ததாக இப்பொழுது நாம் ஒரு காரத்தின் முன்னிலையில் இந்த ஹைட்ராக்சமேட் எஸ்டரை நாம் கொண்டு போகும் பொழுது அங்கே இருக்கிற நைட்ரஜனுடன் ஹைட்ரஜனை இந்த OH மைனஸ் ஆனது காரமானது போயிட்டு அந்த ஹைட்ரஜனை அது எடுத்துக்கொள்ளுகிறது. அப்படியாக அந்த ஹைட்ரஜன் கவரப்படும் பொழுது RC டபுள் பாண்ட் O N மைனஸ் OX என்று மாற்றம் பெறுகிறது. இப்படியாக மாற்றம் பெறும் பொழுது, அதாவது ஒரு எதிர் அயனியாக மாற்றம் பெறும் பொழுது, இது தன்னைத்தானே நிலைப்புத்தன்மையை உண்டு பண்ணி கொள்ளுகிறது. அவ்வாறாக உண்டு பண்ணி கொள்ளும் பொழுது இந்த எதிர் அயனியானது இடம் விட்டு இடம் மாறுகிற காரணத்தினால நமக்கு வேறு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறது. ஆகவே திரும்பவும் இந்த இந்த எதிர் அயனி இன்டர்மீடியேட் ஆனது தன்னுடைய ஸ்ட்ரக்சரை அது ஒழுங்கு செய்யும் பொழுது RC டபுள் பாண்ட் O இது இங்கே வரும் பொழுது இந்த அல்கைல் குரூப்பானது நைட்ரஜனை சென்றடைகிறது. அந்த நைட்ரஜனானது தன்னிடத்தில் இருக்கிற அந்த XOவை என்ன பண்ணுதுன்னா வெளியில் அனுப்புகிறது. ஆகவே நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்மீடியேட் இந்த இடத்துல RN டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O, அதாவது ஒரு அல்கைல் அல்லது பென்சைல் ஐசோசயனேட். இப்பொழுது இந்த ஐசோசயனேட்டுடன் நாம் ஹாஃப்மேன் மறுசீரமைப்பு வினையில் பார்த்தபடி ஒரு வாட்டரை நாம் இந்த இடத்துல
நியூக்ளியோஃபைலை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் கார்பனைல் கார்பனை, அதாவது ஐசோசயனேட்டில் இருக்கிற கார்பனைல் கார்பனை போய்ட்டு அட்டாக் பண்ணும் பொழுது நமக்கு RNHCOOH நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுது இதை நாம் ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு RNH2, அதாவது பிரைமரி அமைன் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விளைபொருளாகவும், கார்பன் டை ஆக்சைடு அதனுடைய உடன் விளைபொருளாகவும் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட், லாசன் மறுசீரமைப்பு வினை இந்த வினை வழிமுறையை தான் பின்பற்றுகிறது. இப்பொழுது நாம் இந்த லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்லிருந்து ஒரு சில கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இஸ் த ப்ரீகர்சர் இன் த லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்? இந்த லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு தேவையான மிகவும் முக்கியமான ப்ரீகர்சர் என்ன? பிரைமரி அமைடு தேவையா என்று பார்க்க போகிறோம். பிரைமரி அமைடு இதற்கு தேவைப்படாது. அதாவது லாசன் மறுசீரமைப்பு வினைக்கு இந்த பிரைமரி அமைடு தேவைப்படாது. அதற்கு பதிலாக இந்த பிரைமரி அமைடு ஹாஃப்மன் மறுசீரமைப்பு வினையில் தான் தேவைப்படும். ஆகவே இதை நம்ம நிராகரித்து விடலாம். அடுத்ததாக ஹைட்ராக்சமிக் ஆசிட். ஹைட்ராக்சமிக் ஆசிட் தான் லாசன் மறுசீரமைப்பு வினைக்கு மிகவும் எளிதில் உட்படும். யூரியா நாம் பயன்படுத்துவதில்லை. அதே மாதிரி எனி ஆர்கானிக் நைட்ரைல், அதாவது சயனைடு காம்பவுண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஆகவே ஹைட்ராக்சாமிக் ஆசிட் ஒரு நல்ல ஒரு தேர்வாக இருக்கிறது. அடுத்த கேள்வியாக, லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட் லீட்ஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் பிரைமரி அமீன் வித் 1 கார்பன் மோர், பிரைமரி அமீன் வித் 1 கார்பன் லெஸ், ஐசோசயனேட் இன்டர்மீடியேட், நைட்ரைல் இன்டர்மீடியேட். பாருங்கள், இந்த லாசன் மறுசீரமைப்பு வினையானது என்னென்ன விளைபொருட்களை தரலாம் என்று நாம் பார்க்க போகிறோம். அது பிரைமரி அமீனை கொடுக்கும். அந்த பிரைமரி அமீனில் ஒரு கார்பன் ஏற்கனவே இருக்கிற கார்பனை விட, கார்பன்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே இதை நம்ம நிராகரிக்கலாம். அடுத்ததாக பிரைமரி அமீன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம், கிடைக்கும் தான். ஐசோசயனேட் இன்டர்மீடியேட்டும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆம், அதுவும் கிடைக்கும். நைட்ரைல் இன்டர்மீடியேட் சொல்கிறாங்க. நைட்ரைல் இன்டர்மீடியேட், அதாவது சயனைடு இன்டர்மீடியேட் அதில் கிடைக்க போகிறதில்லை. ஆகவே இந்த பி மற்றும் சியை நாம் தேர்வு செய்து கொள்ளலாம். இருந்தாலும் லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு எதை முக்கியமாக நமக்கு கொடுக்கிறது என்று சொன்னால், நமக்கு ஐசோசயனேட் இன்டர்மீடியேட்டை தான் அது பிரதானமாக நமக்கு கொடுக்கும். பிரைமரி அமைனை அது ஐசோசயனேட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுக்கும். ஒருவேளை நமக்கு ஐசோசயனேட் கிடைச்சதுக்கப்புறம் வாட்டரை தவிர்த்து வேறு ஒரு நியூக்ளியோஃபைலை நம்ம அந்த இடத்துல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்னு சொன்னால் நமக்கு பிரைமரி அமீனை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கிடைக்கலாம். ஆகவே மிகவும் சரியான ஒரு தேர்வாக ஐசோசயனேட் இன்டர்மீடியேட் தான் இருக்க முடியும். பிரைமரி அமீன் நாம் யூஸ் பண்ணுகிற அந்த வாட்டர் நியூக்ளியோஃபைலை பொறுத்து அது கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமல் போகலாம். ஆகவே சி தான் நமக்கு சரியான தேர்வாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் கீ மெக்கானிஸ்டிக் ஸ்டெப்ஸ் இன் த லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்? லாசன் மறுசீரமைப்பு வினையை பொறுத்த வரைக்கும் அந்த ரியாக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? முதல்ல அந்த ஹைட்ராக்சாமிக் ஆசிடுக்கு என்ன நடக்கும்? ஹைட்ராக்சாமிக் ஆசிட் நடந்து முடிந்த பிறகு வேறு என்ன வினை நடக்கலாம், அல்லது அது முடிந்த பிறகு வேறு என்னென்ன நடக்கலாம் அப்படின்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்க, ஆக்டிவேஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லப்படுவது பாருங்க, இதுதான் ஆக்டிவேஷன் ஸ்டெப். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்னன்னா ஆக்டிவேஷன் ஸ்டெப். அதாவது எஸ்டர் உருவாக்கம் என்பதுதான் ஆக்டிவேஷன் ஸ்டெப். அந்த ஆக்டிவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு எதிர் அயனி உருவாகிறது. அந்த எதிர் அயனியானது தனக்குத்தானே மறுசீரமைப்பு செய்து கொண்டு
ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிறது. அடுத்ததாக டீகார்பாக்சிலேஷன் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். டீகார்பாக்சிலேஷன் என்பது கடைசியாகத்தான் நடக்கிறது. சரிங்களா? ஆகவே ஆக்டிவேஷன் நடக்கிறது உண்மை, ரீஅரேஞ்ச்மெண்ட் நடப்பது உண்மை. ஆனால் டீகார்பாக்சிலேஷன் என்பது கடைசியாக நடைபெறுகிற ஒரு செயல்தான். ஆகவே இதை நாம் தற்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். அடுத்ததாக புரோட்டனேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு. புரோட்டனேஷன் அந்த இடத்துல வாய்ப்பு இல்லை. சொல்லப்போனால் அந்த இடத்துல டீப்ரோட்டனேஷன் தான் நடக்கிறது. நமக்கு எஸ்டர் கிடைத்த பிற்பாடு நைட்ரஜனுடன் நமக்கு இருக்கிற ஒரு புரோட்டான் ஆனது அங்கே இருக்கிற OH மைனஸ்னால கவரப்படுகிறது. ஆகவே அந்த இடத்த நாம் புரோட்டனேஷன்னு சொல்லக்கூடாது, டீப்ரோட்டனேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆகவே அந்த பி என்ற சாய்ஸை நம்ம என்ன பண்ணலாம், முழுவதுமாக நம்ம தவிர்த்து விடலாம். அடுத்ததாக ஆக்டிவேஷன் நடக்கிறது, ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிறது, ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஐசோசயனேட்டும் நடக்கிறது, எலிமினேஷன் நடக்கிறது என்று சொல்கிறாங்க. எலிமினேஷன் ரியாக்ஷன் லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் கிடையாது. டீப்ரோட்டனேஷன் நடக்கலாம். அடுத்ததாக வேறு என்ன செய்யலான்னு சொன்னால் ஆக்டிவேஷன் நடக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எலிமினேஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, நடக்காது. எலிமினேஷன் இஸ் ஃபாலோடு பை சப்ஸ்டிடியூஷன்னு சொல்கிறாங்க, அதுவும் வாய்ப்பில்லை. ஆகவே இந்த இரண்டுமே அங்கே நடக்காத போது ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கும் அந்த இடத்துல வாய்ப்பு இல்லை. இப்பொழுது நம்ம திரும்ப ஏ மற்றும் சிக்கே வரோம். ஆக்டிவேஷன் நடக்குது, ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது. டீகார்பாக்சிலேஷன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நடக்குது தான். ஆனால் டீகார்பாக்சிலேஷன் என்பது கடைசி ஸ்டெப்பு தான். சரிங்களா? ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஐசோசயனேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். ஆகவே இதை நாம் தவிர்த்து விடலாம். டீகார்பாக்சிலேஷன் வினையானது அந்த இடத்திலே கடைசியாக நடக்கிறது. ஆனால் அதற்கு முன்பதாக நமக்கு ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஐசோசயனேட் நடக்கிறது. ஆகவே ஆப்ஷன் சி என்பது சரியான ஒரு தேர்வாக இருக்கிறது. மீதி மூன்றையும் நாம் தவிர்த்து விடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் லாஸ் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் இஸ் கரெக்ட்? கீழே காணப்படுகிற 4 சாய்ஸில் எந்த ஸ்டேட்மெண்ட்டு லாஸ் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பற்றி சரியாக சொல்லுகிறது என்று பார்க்கலாம். இட் ப்ரொசீட்ஸ் வயா கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட். இந்த லாசன் மறுசீரமைப்பு வினையானது கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் வழியாக இது பயணிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்ததாக இட் ரிசல்ட்ஸ் இன் செயின் எக்ஸ்டென்ஷன் பை 1 கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரியாக்ஷன் ஆனது எப்படி பார்த்தாலும் ஒரு கார்பனை குறைத்து தான் நமக்கு விளைபொருளையே கொடுக்கிறது. ஆகவே செயின் எக்ஸ்டென்ஷன், செயினுடைய விரிவாக்கம் அப்படி என்பது இந்த இடத்துல சாத்தியமில்லை. அடுத்ததாக இட் இன்வால்வ்ஸ் இன்ட்ராமாலிகுலர் மைக்ரேஷன் ஆஃப் ஆர் குரூப் ஃப்ரம் 1 கார்பன் டு நைட்ரஜன். அதாவது இன்ட்ராமாலிகுலர் மைக்ரேஷன் ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறுக்கு உள்ளாரையே அந்த மைக்ரேஷன் நடக்கிறது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து செல்லுகிற ஒரு விஷயம் அங்கே நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம இப்போ வினை வழிமுறையில் வச்சு செக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு இந்த ஆர் குரூப்பானது எங்கே போகுது பாருங்கள், இந்த இடத்துக்கு போகிறது. அப்போ இதற்கு முன்பதாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னால் ஒரு எதிர் அயனி இன்டர்மீடியேட் கிடைச்சிருக்குது. அந்த எதிர் அயனி இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆன உடனேயே நமக்கு இங்கே இருக்கிற ஆர் தொகுதியானது கார்பனிலிருந்து இடம் நகர்ந்து நைட்ரஜனுக்கு செல்லுகிறது. ஆகவே மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு சரியாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இட் ரெக்வயர்ஸ் அசிடிக் கண்டிஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி. இந்த இடத்துல அசிடிக் கண்டிஷன்ஸ் நமக்கு தேவைப்படாது, நமக்கு பேசிக் கண்டிஷன்ஸ் தான் தேவை. அதாவது அமில கரைசல் நமக்கு அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கார கரைசல், காரத்தின் முன்னிலையில் தான் இந்த லாஸ் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆனது நடக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கிற ஒரு மறுசீரமைப்பு வினை கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். கர்டியஸ் மறுசீரமைப்பு வினை. இந்த கர்டியஸ் மறுசீரமைப்பு வினையிலே என்ன நடக்கிறது என்று சொன்னால்
ஒரு அசைல் அசைடை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அசைல் அசைடானது வெப்பப்படுத்தப்படும் பொழுது அதில் இருக்கிற நைட்ரஜன் மூலக்கூறானது வெளியேறி நமக்கு ஒரு ஐசோசயனேட்டு கிடைக்கிறது. நமக்கு ஒரு ஐசோசயனேட்டு கிடைக்கிறது. இந்த ஐசோசயனேட் இன்டர்மீடியேட்டிலிருந்து நமக்கு என்னென்ன தேவையோ அந்த விளைபொருட்களை நாம் உருவாக்கி கொள்ளலாம். ஒருவேளை நாம் ஆல்கஹாலை இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னா நமக்கு என்ன கிடைக்கலாம்னா RNH C++OOR', அதாவது கார்பமேட் என்று சொல்லப்படுகிற ஒரு விளைபொருளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது ஒருவேளை நாம் வாட்டர் நியூக்ளியோஃபைலாக யூஸ் பண்ணோன்னா நமக்கு பிரைமரி அமீனானது கிடைக்கிறது. இதை நாம் ஹாஃப்மேன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்துருக்குறோம், லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்லேயும் பார்த்துருக்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாம் RNH2, அதாவது வேறு ஒரு பிரைமரி அமீனை நாம் இந்த இடத்துல நாம் கொடுக்கும் பொழுது நமக்கு யூரியா டெரிவேட்டிவ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது யூரியா டெரிவேட்டிவ். இப்பொழுது நாம் இந்த கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டினுடைய வினைவேக வழிமுறையை பற்றி பார்க்க போகிறோம். கர்டியஸ் வினைவேக வழிமுறையானது RCOCl ஒரு அசைல் குளோரைடை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். இந்த அசைல் குளோரைடானது ஒரு அசைடுடன் வினைபுரிகிறது. அதாவது அசைடு மூலக்கூறு இப்படி தான் இருக்கும். இந்த அசைடு மூலக்கூறானது அதில் இருக்கிற நைட்ரஜன் எதிர் அயனியின் மூலமாக இப்படியான ஒரு வினை வழிமுறையை அது பின்பற்றுகிறது. அப்படியான ஒரு வினை வழிமுறையை பின்பற்றும் பொழுது நமக்கு இப்படியாக ஒரு O- இருக்கக்கூடிய எதிர் அயனி கிடைக்கிறது. அந்த எதிர் அயனியானது தனக்குத்தானே ஒரு நிலைப்புத்தன்மை ஏற்படுத்தி கொள்ள முயற்சிக்கும் போது குளோரின் Cl- ஆக வெளியேறுகிறது. இப்பொழுதுதான் நமக்கு அசைல் அசைடு கிடைக்கிறது. அசைல் அசைடு. இந்த அசைல் அசைடானது திரும்பவும் தனக்குத்தானே மறு உருவாக்கம் பெற்று இந்த இடத்திலிருந்து அந்த அசைல் அசைடில் இருக்கிற ஒரு நைட்ரஜன் மூலக்கூறானது வெளியேறுகிறது. அது வெளியேறுவதற்கான அந்த டிரைவிங் ஃபோர்ஸ், அதற்கான சாத்தியம் எப்படி அமைகிறது என்று சொன்னால் இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் மூலமாக இங்க இருக்கிற மைனஸ் ஆனது இந்த இடத்துக்கு வரும்பொழுது அருகாமையில் இருக்கிற நைட்ரஜனுக்கு வரும்பொழுது நைட்ரஜன் ஆனது அதில் இருக்கிற அந்த நேர் அயனி, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணிடும்னா அப்படியே வச்சுக்கும். ஆனால் இந்த நைட்ரஜன் டபுள் பாண்ட் ஆனது உடைந்து நைட்ரஜன் மைனஸ் உருவாகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு நைட்ரஜன் ஆனது ஒரு பாசிட்டிவ் சார்ஜோடு கூட இருக்கும். இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நைட்ரஜன் தொகுதியானது வெகு விரைவில் வெளியேறி விட வேண்டும். ஏன் என்று சொன்னால் நைட்ரஜன் மூலக்கூறானது அதிக நிலைப்புத்தன்மையுடைய ஒரு மூலக்கூறு. ஆகவே எங்கெல்லாம் நாம் இந்த மாதிரியான ஒரு தொகுதியை நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் N+ பார்க்குறோமோ அங்கிருந்து எல்லாம் சீக்கிரமாக அந்த நைட்ரஜன் மூலக்கூறானது வெளியே போகிறது, வெளியே செல்ல போகிறது என்று அர்த்தம். ஆகவே இந்த இடத்துல RC++O N இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஒரு நைட்ரீன் நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஒன்ஸ் இந்த மாதிரி நைட்ரீன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அல்கைல் குரூப்பானது இந்த இடத்துக்கு நைட்ரஜனை நோக்கி நகர்ந்து தனக்குத்தானே சீரமைப்பு வினையில் ஈடுபடுகிறது. இப்போ RN++CO
இப்பொழுது நமக்கு என்னென்ன கிடைக்கிறது என்று சொன்னால் ஐசோசயனேட் கிடைக்கிறது. இந்த ஐசோசயனேட் ஆனது ஒருவேளை வாட்டர் கூட சேர்ந்துச்சுன்னா நமக்கு பிரைமரி அமீன் கிடைக்கலாம், அல்லது ஆல்கஹால் கூட கம்பைன் ஆகும் பொழுது கார்பமேட்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது வேறு ஏதாகின ஒரு பிரைமரி அமைனுடன் அது கம்பைன் ஆகும் பொழுது யூரியா டெரிவேட்டிவ் கிடைக்கிறது. ஆகவே கர்டியஸ் மறுசீரமைப்பு வினை உங்களுக்கு புரிந்திருக்கும். இப்பொழுது நாம் அந்த மறுசீரமைப்பு வினையிலிருந்து ஒரு சில கேள்வி பதில்களை பார்க்கலாம். இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா, கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இன்வால்வ்ஸ் த தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப். கீழே காணப்படுகிற எந்த வினை பொருள் வெப்ப சிதைவுறுதலுக்கு உட்பட்டு கர்டியஸ் மறுசீரமைப்பு வினைக்கு உட்படுகிறது என்று பார்க்க போகிறோம். அமைடை நாம கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு உட்படுத்தும் பொழுது நமக்கு கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்காது. நைட்ரைல்னா அந்த சயனைடு காம்போனன்ட் இருக்கிறது, அதுவும் நமக்கு நடக்காது. அடுத்ததா ஹைட்ராக்சமிக் ஆசிட். ஹைட்ராக்சமிக் ஆசிட் நம்ம இதுக்கு முன்பதாக பார்த்த லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ஹைட்ராக்சமிக் ஆசிட் லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட். அமைடு பார்த்தீங்கன்னா ஹாஃப்மேன் ரீஅரேஞ்ச்மெண்ட். சரிங்களா? ஆசிட் அசைடு அதுதான் கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஆகவே இதுதான் சரியாக ஒரு தேர்வு. அடுத்த கேள்வியை பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி ரிலேட்டட் மெக்கானிஸ்டிக்கலி டு லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்? அதாவது லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை போலவே வேறு என்னென்ன சிமிலரான ரீஅரேஞ்ச்மெண்ட்டை நாம் இதற்கு முன்பதாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், பெக்மன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் தான் நம்ம என்ன பார்த்தோம்னா ஐசோசயனேட்டு ஃபார்ம் ஆனதை நம்ம பார்த்துருக்குறோம். கிளைசன் கண்டென்சேஷன் அதற்கும் கர்டியஸ் லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதே மாதிரி பேயர் வில்லிஜரும் அந்த ஒரு லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு சிமிலரிட்டியாக இருக்காது. அடுத்ததாக which intermediate is common to both the Curtius and Lawson rearrangement? நைட்ரீன் இன்டர்மீடியேட் ரெண்டுத்துலேயுமே ஃபார்ம் ஆகிறது இல்லை. ஆகவே நைட்ரீன் வாய்ப்பு இல்லை. கார்போகேட்டையான் பாசிபிலிட்டி இல்லை. கார்பேனையானும் அதில் பாசிபிலிட்டி இல்லை. ஆனால் ஐசோசயனேட் பார்த்தீங்கன்னா கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்லேயும் நம்ம ஐசோசயனேட் இன்டர்மீடியேட்டை பார்க்குறோம். லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்லேயும் நம்ம இன்டர்மீடியேட்டை, அதாவது ஐசோசயனேட் இன்டர்மீடியேட்டை பார்க்குறோம். அடுத்த கேள்வியாக, த கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பென்சாயில் அசைடு அண்டர் ஏக்வஸ் கண்டிஷன்ஸ் கிவ்ஸ். அதாவது கரைசலில், அதாவது பென்சாயில் அசைடு என்கின்ற ஒரு வினைப்பொருளானது ஒரு கரைசலில் கர்டியஸ் மறுசீரமைப்பு வினைக்கு உட்படும் போது என்னென்ன ப்ராடக்ட்டுகளை கொடுக்கலாம் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பென்சாயில் அசைடு என்ற மூலக்கூறு இப்படி இருக்கும். இதான் பென்சாயில் அசைடு. இந்த பென்சாயில் அசைடானது என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அனிலினை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபினைல் யூரியா கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி பென்சைல் அமைனையோ பென்சோ நைட்ரைலையோ அது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஆகவே அனிலின் கொடுக்கலாம், அல்லது ஃபினைல் யூரியா நாம் பார்த்துருக்குறோம். ஃபினைல் யூரியானா அந்த யூரியா டெரிவேட்டிவ் கொடுக்கிறது. அனிலின் என்பது பார்ப்பதற்கு இப்படி இருக்கும். இது அமிலத்தினுடைய இதுதான் அனிலினுடைய ஸ்ட்ரக்சர். ஆகவே இந்த எபிசோடில் நாம் கர்டியஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் பற்றி பார்த்துருக்குறோம், லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பற்றி பார்த்துருக்குறோம். இந்த இரண்டு மறுசீரமைப்பு வினையிலும் நாம் மெக்கானிசமும் பார்த்துருக்குறோம், நிறைய கேள்வி பதில்களையும் பார்த்துருக்குறோம். நாம் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு மறுசீரமைப்பு வினையோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.